வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களுடன் கலந்துரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச கேள்வியை திருப்பி திருப்பி படிச்சு பிராக்டிஸ் பண்ணி அதுல நம்ம வாங்குற மார்க்கோ இல்லை நமக்கு அது கொடுக்குற கான்ஃபிடென்ட்டோ நமக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அது நமக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படின்னா கிடையாது. தெரியாத கேள்விகளுக்கு சொல்ல போனா எல்லா கேள்விகளுக்குமான பதில் நம்ம கிட்ட தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஒரு பரீட்சையை ஒரு எக்ஸாமை நம்ம ஃபேஸ் பண்றப்ப அந்த எக்ஸாமை வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸா நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். தெரிந்த கேள்விகளுக்கு மட்டுமே திருப்பி திருப்பி நம்ம பயிற்சி எடுத்து போயிருந்தோம்னா நமக்கு தெரியாத பல கேள்விகள், பல சர்ப்ரைஸான ஒரு இது எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறப்ப நம்ம வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுவோம். அந்த இடத்துல வந்து ஸ்தம்பிச்சு நின்றுவோம். மேற்கொண்டு யோசிச்சு எழுதுவதற்காகவோ இல்லை அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்றதுக்கான கான்ஃபிடன்ஸை வந்து நம்ம லூஸ் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட அதிமுக, தமிழக வெற்றி கழகம், பாமக இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இன்கேஸ் ஒரு அசம்ஷன் தான், ஒரு ப்ராபபிலிட்டியை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஆல்வேஸ் பொலிட்டிக்கல் தியரிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி தியரி தான். ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். இதெல்லாம் நடக்கலாம், இதெல்லாம் நடக்க முடியாது, இது நடந்தா எப்படி இருக்கும், இது நடந்தா எப்படி இருக்கும் சொல்லி ஒரு பல கலவையான ஈக்குவேஷன்ஸை, ஒரு கோட்பாடுகளை வகுத்து தான் வந்து ஒரு அரசியல் கூட்டணி கணக்குகள் வந்து ரீச் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும். பல சமயத்தில் நம்ம இமேஜினே பண்ண முடியாத, பாசிபிளே இல்லாத பல கூட்டணிகள் கூட ஒன்று சேர்ந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. 2011 எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிக்கிற வரைக்குமே தேமுதிகவும் அதிமுகவுக்கும் ஒரு நல்ல ரேப்போவே கிடையாது. ஆனால் அந்த கூட்டணி உடன்படிக்கைக்கு வந்துச்சு. அன்றைக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில் பெரிய விருப்பம் இல்லாமல் தான் அந்த கூட்டணி அமைஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் நமக்கு அந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு கிராண்ட் சக்ஸஸை கொடுத்து மரியாதைக்கும் பெரு அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார். ஸோ அது மாதிரி நம்ம அந்த இதுக்கு முன்னாடி வீடியோஸ் அந்த சீரீஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2026 எலெக்ஷனில் கட்சிகள் என்ன மாதிரியான ஈக்குவேஷன்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அதில் திரு விஜய் அவர்கள் எப்படி பொசிஷன் ஆக முடியும், என்ன மாதிரி பொசிஷன் ஆனால் எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு பார்த்தா ஏடிஎம்கே, பிஎம்கே, தாவாக்கா இவங்கெல்லாம் ஒரு அலையன்ஸில் இருக்கணும். டிடிவி தினகரன் அந்த அலையன்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். மோர் ஹெல்ப்ஃபுல் நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அப்படி ஒரு அலையன்ஸ் அமைகிறப்ப நம்ம ரொம்ப பிகினிங்லேயே சொல்லியிருப்போம், தாவேக்கா அவரோட மாநாடை வந்து விஜய் அவர்களோட மாநாடை நம்ம அட்டன் பண்ணி அங்கே எடுத்த ஒரு சர்வேல நம்ம சாம்பிள் வந்து அங்கே கம்மி தான். மக்கள் அதிகமாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்ட சாம்பிள் வந்து மாவட்டத்தை தேடி பிடிச்சி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ரேண்டமாக எடுத்த ஒரு ரேண்டம் சாம்பிள் தான். பட் அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அது ஒரு சாம்பிள் சர்வே. அந்த சாம்பிளில் வன்னிய இளைஞர்களோட ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி 10.5 இட ஒதுக்கீடு வந்து அதிமுக போன பீரியட்ல 2021 வரைக்கும் இருந்த பீரியட்ல அவங்க கொடுத்தாங்க. அதனால கிட்டத்தட்ட வன்னியர்களோட ஓட்டை வந்து அதிமுக நல்லாவே கெயின் பண்ணாங்க. அது பாமகக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் இதாக இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களுக்கும் ஒரு 4-5 எம்எல்ஏவை கன்வெர்ட் பண்ண முடிஞ்சு, சீட் கன்வெர்டபிலிட்டி இருந்துச்சு. இப்போ இந்த வன்னியருங்கிற பெல்ட்டை வந்து இவங்க 3 பேருமே கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா அதற்கு தான் நம்ம முன்னாடி சொன்ன ஒரு விடயம் சொல்லியிருந்தோம். தெரிந்த கேள்விகளை மீண்டும் மீண்டும் எழுதி பிராக்டிஸ் பண்ணுறத விட தெரியாத இடங்களில் எங்கே நம்ம லூஸ் பண்ணோம், வீக்காக இருந்த இடத்துல நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னது திரு விஜய் அவர்களும் சரி, அதிமுகவும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி தினகரன், புதிய தமிழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இவங்கெல்லாம் ஒரு அணியில் வந்தால் கண்டிப்பாக 2026 டிஎம்கேக்கு ஒரு கேக் வாக்கா இருக்காது. பிஜேபி வந்து ஐசோலேட் ஆகும். ஐசோலேட் ஆனாதான் ஒரு முன்முனை போட்டியாக இருக்கும். அது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கும். ஏன் வந்து இந்த கூட்டணி இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியாக்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்தது நம்ம புரிஞ்ச விஷயம் என்னன்னா, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மதுரையில ஒரு பகுதி, விருதுநகர். ஸோ இந்த பெல்ட், இந்த ஒரு சரௌண்டட் பெல்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் டிஎம்கேவுக்கு மேக்சிமம் சீட்ஸ் 90% அண்ட் அபவ் அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 90% சீட்ஸை வந்து டிஎம்கே வின் பண்ணிருக்கு. அதுவும் அவங்களோட மார்ஜின் எல்லாமே மிக சிறந்த மார்ஜின். 20,000க்கு மேல 30,000, 50,000 ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க வின் பண்ண மாவட்டங்கள் எடுத்தா இந்த மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 70 சீட்ஸ் வந்து டிஎம்கேக்கு இது இந்த ஏரியா பர்டிகுலர்லி சப்போர்ட் பண்ணிருக்கு. ஆனா இந்த ஏரியால கண்டிப்பா ஏடிஎம்கேவோ, தமிழக வெற்றி கழகமோ, தேமுதிக, டிடிவி தினகரன் இந்த 4 பேர்னால கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணணும். இவங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணினால்தான் அது டிஎம்கேக்கு அவங்க வாங்கின எட்ஜில இருந்து அதை பிரேக் டவுன் பண்ணி அந்த சீட் கன்வெர்டபிலிட்டியை இந்த கூட்டணி எடுத்துப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அதற்கு கண்டிப்பா அவங்க மிக அதிகமான ஃபீல்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். அலையன்ஸ் வந்து அவங்க லேட்டஸ்ட் ஸ்டேஜில் கூட ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் அதற்கு முன்னாடி இந்த கட்சிகள் யார் யார் தான் கூட்டணிக்குள்ள வரலாம்ங்கிற ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்து அந்த கிரவுண்டை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். டிடிவி தினகரன் அவர்களை வந்து கண்டிப்பா அதிமுகவோட சுமூகமான உடன்படிக்கையோட கூட்டணியாக வந்தால் அதிமுகலேருந்து பிரிஞ்சு போன மதிமுகவே அடுத்த 2வது எலெக்ஷன்லேயே டிஎம்கேவோட கூட்டணியில் வந்து அவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியுது. அப்படி இருக்கிறப்ப அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்க
தான் அமமுக அவங்க இனிமேல் நாங்கள் அதிமுகவோட சேர மாட்டோம்னு சொல்ற ஒரு கொள்கை முடிவு வந்து அவங்ககிட்ட தெளிவா இருக்கு. ஒரு கட்சி கட்டமைப்பை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணி ரன் த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா முக்குளத்தூர் பெல்ட்ல தான் அவங்களோட வாக்கு வங்கி இருக்கு. ஸோ நம்ம இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்குளத்தூர் வாக்குகளை அதிமுக சிதறாம இன்னொரு கூட்டணிக்கு போகாம அவங்களால சேஃப்கார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா திரு டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எலெக்ஷனை எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிறாரோ அதை பொறுத்து தான். கண்டிப்பா அவர் இதை சீரியஸா பார்த்தாருன்னா திரு டிடிவி அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள வரணும், தேமுதிக கூட்டணிக்குள்ள வரணும், தாவேகா தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கணும். ஆனா அதிகமான சீட் ஷேர் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினாங்கன்னா அது அந்த கூட்டணிக்கே வந்து ஒரு ஸ்பாயிலரா போயிடும். ஏன்னா அன்ப்ரூவன் ஓட் சோஃபார் இவ்வளவுதான் வரும் தெரியாது. இவங்களுக்கான பாதிப்பை உண்டாக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அது டிஎம்கேவோட அலையன்ஸுக்கு அது டோட்டலா ஃபேவர் ஆயிடும். இந்த அலையன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ். பிளஸ் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ரேப்போ கம்யூனிகேஷன், தொண்டர்கள் மட்டத்தில் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். பல அரசியல் விமர்சகர்கள் இந்த 10.5 வன்னியர்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இது வன்னியர்களுக்கான கட்சி, கவுண்டர்களுக்கான கட்சின்னு சொல்லி அதிமுகவும் அதோட கூட்டணிகளையும் பிராண்ட் பண்ணி அவங்கள டிஃபேம் பண்ண, அவங்களோட புகழை அளிப்பதற்காகவும் அவங்களோட ஓட்டு சதவீத பாதிப்பை உண்டாகிறதுக்காகவும் மற்ற ஜாதியினர் அதிமுக மற்றும் அவங்களோட கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளை விலகி வைப்பதற்கான வேலைகள் ஆல்ரெடி இந்த கிரவுண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ரொம்ப உஷாரா காய் நகர்த்த வேண்டியது இந்த கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள். கண்டிப்பா நிறைய கிளாஷ் இருக்கும். நிறைய முதல்வர் வேட்பாளர்கள் இதுல இருக்காங்க. அன்புமணி அவர் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டாரு. திரு விஜய் அவர்கள் இருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல டிஎம்டிகே இருக்காங்க. பட் இவங்களாம் கன்வின்ஸ் பண்ணி ஒரு புள்ளியில கொண்டாந்தா மட்டும்தான் இந்த 70 சீட்டுங்கிறதுல தமிழ்நாடோட மைய பகுதியா இருக்கக்கூடிய 70 சீட்டு கண்டிப்பா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே விசஸ்ங்கிறது ரொம்ப டஃபா இருக்கும். 1-1 இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். கூட்டணியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஓட்டு வாக்கு சிதறாம மற்ற கட்சிகள், டிடிவி அவரோட கட்சியினராக இருக்கட்டும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அவங்களுக்கு பறந்து விரிந்த வந்து ஒரு சமூக வாக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு ஓரளவுக்கு -% இருக்கு. அவங்க நல்லா கிரவுண்டை லூஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி அவங்களால ரிவைவ் பண்ண முடியும், மீண்டெழ முடியும். இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணி சென்ட்ரல் ஏரியாவில் அவங்களோட கான்சன்ட்ரேட் ரொம்ப இருந்துச்சு. வடக்கில் கண்டிப்பாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். இருந்தாலும் அவங்க அதிகப்படியாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த மிடில் போர்ஷன் ஆஃப் தமிழ்நாடு, சென்டர் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 70 தொகுதிகளில் சிறப்பு கவனம் அவங்க செலுத்தியே ஆக வேண்டும்.